எல்லோருக்கும் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம். டெல்லியினுடைய மிக முக்கியமான பகுதி லோட்டஸ் டெம்பிள் வந்திருக்கிறோம். இது உலகினுடைய எல்லா மதத்தினரும் வந்து ஒரு ப்ரேயர் பண்ற ஒரு இடம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்க மட்டும் அப்படின்லாம் இல்லை. உள்ள போயிட்டு அமைதியான முறையில உலக அமைதிக்காகவும் எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வந்து ஸ்ரீலங்கா வந்து 4 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களை பத்தி நான் நிறைய சொல்றேன். போக பார்க்கலாம். தேங்க்யூ. I am Mrs. Munira from Sri Lanka. உண்மையிலே எனக்கு இந்த டெம்பிள் லோட்டஸ் டெம்பிள் உள்ளே வந்த பிறகு ஒரு மன அமைதி உருவாகியது. அதாவது அனைத்து மதங்களும் ஒன்றாக சேர்ந்து வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது ஒரு புதுமையான விடயம். அது மன அமைதியை தருகின்றது. அங்கே பார்க்கும் பொழுது இந்து, பௌத்தம், இஸ்லாம் அனைத்து மதங்களும் ஒன்றாக சேர்ந்து வழிபாட்டில் ஈடுபடுவதை அவதானித்தோம். மனதுக்கு ஒரு அமைதியும் மன மகிழ்ச்சியும், ஒரு பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அனைத்துமே கவலைகளையும் மறந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கின்றது. நன்றி. தேங்க்யூ. I am Himali Kanaka from Sri Lanka. Actually, I came here, that means Lotus Temple. I am Buddhist, but all religion can pray after this place and relax mind. Or mind all of religion peoples can get relaxation after come here. Thank you very much. Hi, I'm Iram. I'm from Sri Lanka, and I really feel good after visiting this place. It's actually nice to visit it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்திரிகா, இலங்கையில இருந்து. உண்மையில இந்த இடத்தை வந்து உங்கள் லோட்டஸ் தாமரை கோயில் அந்த பேரை நினைச்சு கோயில் நான் நினைச்சேன் ஒன்று இந்து சார்ந்த விடயம் சம்பந்தமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்க்கின்ற பொழுது எந்தவித வழிபாட்டு தலங்களோ எதுவும் இல்லாமல் ஒரு வெறுமையான இடமாக காணப்பட்டது. ஆனா அந்த வெறுமையில உண்மையில ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் செய்யக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகிறது. எங்களுடைய மனதில் உள்ள வேதனைகள், சோதனைகளை எவ்வாறு நாங்கள் அகற்றி விட வேண்டும், எவ்வாறு அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு 3 மினிட்ஸ் தான் நாங்கள் உள்ளுக்குள்ள இருந்தோம். ஆனா அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இடையில வச்சாங்க ஹோலி பைபிள், ஹோலி குரான், அவங்களோட பகவத்கீதை ஹிந்தி, தமிழ் இங்கிலீஷ்ல வச்சிருந்தாங்க. ஆனா அதை பார்க்கின்ற பொழுது எங்களினுடைய இப்ப நாங்கள் காத்து வேணும் என்று சொன்னால் ஃப்ரெஷ் காத்துக்காக நாங்கள் கடற்கரைக்கு செல்கின்றோம். அதே போல எங்களுடைய மனதினுடைய அமைதிக்காக இந்த இடம் வந்து மிக சூப்பரான இடமாக காணப்படுகிறது. எங்களை கூட்டிக் கொண்டு வந்த மிஸ்டர் யோசப், உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ so much. Thank you so much. Thank you, Mr. John. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வந்துள்ள 4 பேர் பேசிய செய்திகளை நாம் தற்பொழுது பார்த்திருக்கிறோம். இந்த லோட்டஸ் டெம்பிள் டெல்லியினுடைய கால்காஜி மந்திர் என்று அழைக்கப்படுகிற மெட்ரோ ஸ்டேஷன் அருகில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு தாமரை கோயில் என்று தமிழில் சொல்லுகிறோம். குறிப்பாக எந்தவித மதத்தையும் சாராமல் அனைத்து மக்களும் இங்கு வந்து இறைவனை தியானிக்கலாம் என்ற அடிப்படையில் 1986ஆம் ஆண்டு இந்த தாமரை கோயிலானது கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய பற்றி ஒரு சில தகவல்களும் மற்றும் சிறப்பு தகவல்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்ப்பதற்கு பாதி மலர்ந்த தாமரை போல இருக்கும். அதாவது பூ வந்து கொஞ்சம் பூத்த மாதிரி இருக்கும். இதழ்களை சுற்றிலும் 9 குளங்கள் சுற்றி இருக்குது. உள்ளே இந்த ஆலயத்துக்குள்ள சிலைகள் மற்றும் படங்கள், எந்த மத சின்னங்களும் எந்த அடையாளங்களும் இதுக்குள்ளே இல்லை. இரவில் விளக்குகள், வண்ண விளக்குகளை போடும்போது ரொம்ப அழகாக காட்சியளிக்கும். இதனுடைய கட்டிடக்கலை பற்றி சொல்லணும் போனால் ஃபரிஃபோர் சக்பா என்ற ஈரானிய கட்டிடக்கலைஞர் தான் இதை வடிவமைச்சார். இது முழுக்க வெள்ளை மார்பிள் கற்களால் இது உருவாக்கப்பட்டது. அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டை குறிக்கும் வண்ணமாக இது விளங்குது என்பது இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. குறிப்பாக டெல்லி தாமரை கோயில் எப்படிலாம் செல்லலாம் அப்படின்னு, அதாவது லோட்டஸ் டெம்பிளுக்கு எப்படி நம்ம வரலாம்னு பார்த்தா, கால்காஜி மந்திர் மெட்ரோ ஸ்டேஷன் வயலட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயலட் லைன்லேருந்து இறங்கி அங்கேருந்து ரிக்ஷா மூலமாக போகலாம், இல்லை நடந்து போகலாம், இல்லை ஓக்லா என்ஐசி அப்படின்ற மெஜந்தா மெட்ரோ லைனில் போயிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போகலாம். எப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா காலையில் 9 மணிலிருந்து மாலை 5:30 மணி வரை இந்த லோட்டஸ் டெம்பிளை பார்ப்பதற்கு மக்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம்,
பரந்த ஒரு நிலப்பரப்பு கொண்ட ஒரு பெரிய பகுதி. அதனால் ஒரு சில இடங்களில் அமர்ந்து ஓய்வெடுத்து நம்ம தியானிப்பதற்கான இடமும் இங்கே இருக்குது. அங்கங்கே எல்லா அடிப்படையான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் இந்த ஆலயத்தை பற்றி இங்கே ஒரு விளக்கிற வண்ணமாக சில ஒரு அருங்காட்சியம் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நிறையா இது எப்போ கட்டினது, யாரால் கட்டப்பட்டது, எந்தெந்த கல்லால் கட்டப்பட்டது என்ற செய்திகளும் இந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப நம்ம பார்க்கணுன்னா இரவு நேரத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இரவில் வந்து மின் விளக்குகள் எரிய விட்டு ரொம்ப அழகாக நிறுத்தியாக நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இதமாக இருக்கும். பகல் நேரங்கள்லையும் ரொம்ப அழகாக இருக்கும். அதான் சொன்னால் வெயில் நேரமாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். காலையிலே போகிறது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த லோட்டஸ் டெம்பிள் டெல்லியினுடைய அடையாள சின்னங்களில் இதுவும் ஒன்றும். இது பாஹாய் வழிபாட்டு முறை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உள்ளே போகிறப்ப எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 புக்கு வச்சாங்க. அதாவது குரான், பைபிள், புத்திஸ்ட் இந்த மாதிரியான ப்ரேயர் புக்கு இருந்துச்சு. அதை நாங்கள் கையை தொட முடியல. முன்ன டேபிளில் இருந்துச்சு. அங்கே போகிறதுக்கு முன்னே நம்முடைய காலணிகள்லாம் கழட்டி ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு திரும்பி வரும்போது நம்முடைய காலணிகளை பெற்றுக்கலாம். ஏன்னா உள்ள ஆலயத்துக்குள்ளே முழுக்க சுத்தம் மற்றும் அமைதியை பேணி காப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கே சின்ன சின்ன கூடாரங்கள் அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் போனது ஒரு மழை நேரன்றதால் ரொம்ப பசுமையாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. தற்பொழுது இந்த இலங்கையிலிருந்து வந்திருக்கிற 4 பேர் நமக்கு சொன்ன செய்திகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய டெல்லியினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள், அது மன அமைதிக்கான தலம் என்று சொன்னால் இந்த லோட்டஸ் டெம்பிளை சொல்லலாம். லோட்டஸ் டெம்பிளை பற்றி நிறைய செய்திகள் நம்ம சுருக்கமாக சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. தொடர்ந்து காணொலியை பாருங்கள்.